ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த ஹேபிட் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கா? ஒரே ஒரு முறை நான் சொல்கிற விஷயத்த திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி மொத்தமும் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த ஃபாதர் வந்து நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி இப்போது லிவர் சிர்ஹோசிஸ் ஸ்டேஜில் வந்திருக்கு. ஸோ அப்போது இதில் சித்தால என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி எப்படியாவது நம்ம வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்ம ரெக்கவர் ஆக முடியுமா? ஸோ குடும்பம் மொத்தமும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீரும் ஆர்வமும் ஒரு மாதிரி சோகமும் எப்படியாவதுலேருந்து வெளியில் வரணுன்ற மாதிரி ஒரு ஏக்கம் தாங்க இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு நம்ம எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுனா ஓகே, இதில் நிறைய பேர் இப்போலாம் அலர்ட் ஆகிட்டாங்க. டாக்டர், எனக்கு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய பாடியை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாக்ஸின்ஸ் எப்படி வெளியேற்றுறது, இதுக்கான சிறப்பு சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா நெல்லிக்காய் குடிநீரை டெய்லி குடிச்சிட்டு வாங்க. நெல்லிக்காய் குடிநீர்னா ஒன்றும் இல்லைங்க, நெல்லிக்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு 5 துளி எலுமிச்சை சாறு விட்டு டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு லிவர் டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுவதற்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலியை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. அந்த தாட் வர்றதுக்கு மறக்கிறதுக்கு என்ன டாக்டர் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் ஒரு கிராம்போ ஏலக்காயோ நீங்கள் வாயில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த தாட்ஸ் மாறிடும். ஒருவேளை இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுத்து எனக்கு ரொம்ப லிவர் டேமேஜ், லங்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் அதற்கான சித்த மருத்துவமும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.